கோமதிக்கு அவங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு. கதிர்கிட்ட கோமதி சொல்றாங்க, எங்க அம்மாவுக்கு 75 வயசு ஆக போகுதுடா. அம்மா எனக்கு தெரியுமா. கோமதி சொல்றாங்க, எங்க அப்பா இருந்த முடியும் எங்க அம்மாவோட பிறந்த நாளை அப்படி கொண்டாடுவாருடா. இந்த அண்ணன்களும் நல்லாதான் பிறந்த நாளை கொண்டாடினாங்க. எனக்கு தான் அது வாய்க்கல. மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்றோம். என் அண்ணங்க அந்த நேரத்துல குதிப்பாங்க, அதுக்கப்புறம் எங்களை ஏத்துப்பாங்கன்னு நான் நினைச்சேன். நினைச்சதுல முதல் பாதி தான் நடந்துச்சு, 2வது பாதி நடக்கவே இல்லை. குடும்பத்தை விட்டு அப்படியே விலக்கி வச்சுட்டாங்க. அம்மாவோட 50வது பிறந்த நாள்ல அம்மாவை பார்க்கலான்னு நினைச்சேன்டா. பழனி, உனக்கு அது ஞாபகம் இருக்கா? பழனி சொல்றாரு, அக்கா நல்லாவே ஞாபகம் இருக்கு. பிறந்த நாள் அன்னைக்கு எங்க ஆத்தா கோயிலுக்கு போகும்ல, இங்க வச்சு எங்க அக்கா அம்மாவை பார்த்துடணும்னு பிளான் போட்டுச்சு. இந்த நேரத்துல எங்க அண்ணன்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க எங்க ஆத்தாவை. அந்த நாளைக்கு முந்தின நாள் போயிட்டு அடுத்த நாள் தான் வந்தாங்க. பாத்துக்கவே கதிரு. கோமதி சொல்றாங்க, இந்த வருஷம் எந்த ஊர் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியலையே. சுகன்யா சொல்றாங்க, அத்தை ஐயனார் கோயில்ல தான் அத்தை பிறந்த நாளை கொண்டாட போறாங்க. நீ வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் கோமதி கிட்ட சொல்றாங்க. நாளை சந்திப்போம்.